மிஸ் டுடேவோட ஏஜ் கேப்போட எபிசோட் 6 பார்க்க போகிறோம். ரியலி சாரி, நிறைய பேர் என் மேலே செம்ம டென்ஷனில் இருப்பீங்க. எங்கடி போன இத்தனை நாளாக அப்படின்னு சொல்லி கோல்டுன்னு சொல்லி கொஞ்ச நாள் லீவ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நிறைய ப்ராப்ளம், அது இல்லாமல் நான் வாட்ஸ்அப்லேயே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ரீசெண்டாக, அதனால தான் நான் ரெக்கார்ட் பண்ணலன்னு. என்னை மன்னிக்கவும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அப்புறம் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோட் என்ன பார்த்தோம்னா, ஜங்குக்கு வந்துட்டு அந்த ஃபோன் அப்படியே கையில் பிடிச்சிட்டே தூங்கியிருப்பான். அந்த ஃபோனில் வந்துட்டு நீங்களும் ஜங்குக்கும் இருக்க மாதிரி ஒரு பிக் இருக்கும். அதை வந்து ஒருத்தவங்க பார்த்துருப்பாங்க. அதோட முடிச்சிருந்தோம். லாஸ்ட் எபிசோட் பார்க்கலன்னா இல்லை மறந்துருச்சுன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க டேரக்டாக இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்படியே அந்த உள்ளே வந்தவங்க அந்த ஃபோனை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க வேகமாக வந்துட்டு அந்த ஃபோனை 2 டேப் பண்ணுறாங்க. ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. அவங்க வேகமாக கிச்சன் போயிட்டு அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த ஃபோட்டோ அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு மாதிரி அது அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ யோசனை. அது வந்து என்னோட அம்மா தான். அவங்க வந்து யோசிச்சுட்டு அப்படியே அந்த கிச்சனில் வந்துட்டு அந்த ஸ்லாப் இருக்கும்னா அதில் உட்காந்துருப்பாங்க. அவங்க இறங்கிட்டு ஜங்கு கூட எப்படி ஃபோட்டோ, ஜங்கு கூட ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு ஜங்குக்கிட்ட கேட்டுருவாமா அப்படின்னு சொல்லி தோணிச்சு. அவங்க அம்மா வெளியே வராங்க. அவங்க வெளியே வந்த நேரம் பாய்ஸ்லாம் ரூம்குள்ளேருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தோடனே அவங்க அம்மா கேட்கல, அப்படியே ஸ்டக் ஆகிட்டாங்க. எல்லோரும் வெளியே வந்து ஜங்குக்கு நாங்கள் கிளம்புறோண்டா அப்படின்னு. ஏன்டா அப்படின்னு. இல்லைடா, ஆல்ரெடி அவங்க நிறைய வேலைன்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதான் அப்படின்னு. சரி போய் வேலையை பாருங்கள் அப்படி சொல்லும்போது அவங்க அம்மா வந்துட்டு, ஏப்பா இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை ஆண்டி, அங்கே டாக்டர் வேலை இருக்கோம்ல, நிறைய வேலை இருக்காதான் அப்படின்னு. ஆமாம், நீங்களும் டாக்டர், அதை வேறு நான் மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு. சரி ஆண்டி அப்படி சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா சரி, அவங்க அப்பா வந்தோடனே பேசிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஆண்டி அப்படி சொல்லிட்டு எல்லோரும் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இன்னும் குக்கி எந்திரிக்கவே இல்லை. ஜங்குக்கு எல்லாரையும் பார்த்துட்டு, குக்கி கண்டிப்பாக நீங்கள் போனதுக்கப்புறம் குதிப்பான்டா, ஏன்டா விட்டீங்கன்னு என்கிட்ட எகிரிக்கிட்டு சண்டைக்கு வர போகிறான் அப்படின்னு. பேசி சமாளிடா அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறான். ஜிமினை பார்த்துட்டு, ஆனால் எனக்கு வர விருப்பமே இல்லை அப்படின்னு எல்லாம் டக்குன்னு மினியை பார்க்குறாங்க. ஆமாம், குக்கியை விட்டுட்டு நான் எப்படி வர்றது அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக கேட்குறா. ஜங்குக்கு பார்த்துட்டு, நீ வேணால் இங்கே பார்த்துட்டு நம்ம எப்படியும் இன்னும் ஒரு 1.5 மந்த்தில் நான் கிளம்புற மாதிரி இருக்கும். நான் போன கூட்டு போய் ஜிமின்ட்டை விட்டுறேன் அப்படின்னு வேமா மினி இருந்துச்சு. அப்படியா ஜங்கு ரியலி நான் இருக்குவா அப்படி சொல்லி கேட்குறா. ஜெமின் பார்த்துட்டு, ஏண்டி என் கூட இருக்க சொன்னால் கூட இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டேன், என்னடி இப்படி கேட்குற அப்படின்னு. ஆமாம், எனக்கு குக்கி கூட இருக்கணும்னு தான் ஜிமின் ஆசையாக இருக்குது அப்படின்னு. என்ன மினி அப்படி சொல்கிறான். அப்படி ஜிமின் ஃபேஸே வாடி போயிடுச்சு. ஜங்குக்கு பார்த்துட்டு, டே கூப்பிட்டு போக மாட்டாட்டி ஒன்று நான் வச்சுக்க மாட்டேன், நீ இவ்வளோலாம் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு லைட்டாக சிரிச்சுட்டு, அவளே விட்டா வந்துடுவா போல, என்னடா என் பாசம் இப்படி வச்சுருக்காவ, வேகமாக குதிக்கிற குக்கி பார்க்க இருந்துக்கிறேன். அப்போ நான் பொண்டாட்டி அப்படிங்கிறா. நீ பொண்டாட்டி இல்லை, நீ புருஷன் ஆடுறோன்னு. பா முடியல அப்படி சொல்லிட்டு ஜிம்மி டக்குன்னு இப்படி சிரிக்கிறான். அவனே எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. ஆமாம், இவன் பொண்டாட்டி இல்லை, இவன் புருஷன். இல்லை அவன் தான் பொண்டாட்டி, நீ தான் புருஷன் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் மாற்றிக்கிட்டு கலாய்ச்சிட்ருக்காங்க. உங்கள் அம்மா அதெல்லாம் கிச்சனில் கேட்டுகிட்டே சமைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு என்னம்மா அப்படின்னு, எப்படி வயல்லேருந்து வர ஐடியா இருக்குது அப்படின்னு. இருமா, நாற்றெல்லாம் நட்டு அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம்ல, எல்லாரும் நல்லா வளைஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு ஏதாவது பூச்சி மருந்து அடிக்கிறதுனா அடிக்க வேணாமா அப்படின்னு. இங்கே அவங்கெல்லாம் கிளம்புறாங்க அப்படின்னு. ஏன் இவ்வளோ சீக்கிரமாக அப்படின்னு. எல்லாத்துக்கும் வேலை இருக்காண்டி, அதான் அடுத்த பஸ்ஸுக்கு போகிற மாதிரி பேசுகிறாங்க, சீக்கிரமாக வாங்க போய் அப்போ கூட்டுவா அப்படின்னு. சரிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஃபோன் வச்சுட்டு, எப்போ அப்படின்னு. என்ன வயன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா அங்கேருந்து கேட்குறாரு. இங்கே வா அப்படிங்கிறீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு ஏன் அப்படி சொல்லிட்டு வராரு. நீங்கள் ஒன்று அவங்களாம் கிளம்புறாங்களா அப்படின்னு. ஏன் எதுக்கு அப்படிங்கிறாரு. அவங்களாம் கிளம்புறாங்களாம்மா, அவங்களாம் வேலை இருக்கான் அதான் அப்படின்னு. ஏன் ஒரு மாதத்துக்கு லீவ் எடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு. எப்பா அவங்களாம் டாக்டருப்பா, வேலை இருக்கும்பா, கம்முன்னு வாப்பா, வீட்டுக்கு போய் வழி அனுப்பி வைப்போம் அப்படின்னு. அப்படிங்கிறியா, சரி அவங்களுக்குலாம் எதாவது பறிச்சுட்டு வரலாம் வா அப்படின்னு. சரி வா அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அப்பாவும் போய் மாம்பழம், அப்புறம் கொய்யாக்காய், அது இதுன்னு நிறைய காயெல்லாம் பறிச்சுட்டு வரீங்க. காய், பழம் அந்த மாதிரி எல்லாமே பறித்து கூடையில் போட்டு வீட்டுக்கு வரீங்க. பார்த்தா அவங்க எல்லாம் ரெடியாக உட்காந்துருக்காங்க. நீ உங்கள் அப்பா பார்த்துட்டு, கிளம்பிட்டாங்க போலப்பா அப்படின்னு. உங்கள் அப்பா ஆமாம் அப்படி சொல்லிட்டு, என்னப்பா எல்லோரும் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்டீங்க அப்படின்னு. இல்லை அங்கிள், நாங்கள் வந்தே 1 வாரம் கிட்ட ஆயிடுச்சு, அங்கே வேலை இருக்குது அங்கிள் அதான் அப்படின்னு. அப்படிங்கிறீங்களா, ஆனாலும் இவ்வளோ சீக்கிரமாக போக வேணாம்ப்பா, கொஞ்சம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு. இல்லைங்கல், அங்கே வேலை இருக்காதா, டாக்டர் இல்லை அப்படின்னு. உங்கள் அம்மா ஒன்று, ஆமாம் டாக்டருக்குலாம் நிறைய வேலை இருக்குல்ல, நம்மள மாதிரியாக்கும் அப்படின்னு. ஆமாம் அதான் சொல்கிறீ அப்படி சொல்லி, ஒயினை எல்லாத்துக்கும் போட்டு கொடு அப்படின்னே. சரிப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் கையிலையும் ஆளுக்கு ஒரு பை கொடுக்குறீங்க. எல்லோரும் ஒன்று, என்ன ஒயின் இது அப்படின்னு. பிரித்து பாருங்கப்பா அப்படின்னு எல்லாம் பார்க்குறாங்க. உள்ள வந்து ஃப்ரூட்ஸு அப்புறம் காயெல்லாம் இருக்குது.
எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு, இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதான், அப்புறம் உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்குறோம் அதே அப்படின்னு எல்லோரும் சிரிச்சுட்டு, ஐயோ அங்கிள் ஆனால் இதெல்லாம் அப்படின்னு, அட வச்சுக்கோங்கப்பா அப்படி சொல்லும்போது எல்லாம் சரி அங்கிள் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு, நீங்கள் ஜங்குக்கு உங்களுக்கா அப்படின்னு, ஆனால் நான் இங்கே தானேங்க இருக்கேன் எனக்கு எதுக்குங்க அப்படின்னு, இல்லை பரவாயில்ல பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு கையில் வந்துட்டு 2 கொய்யாக்கா அப்புறம் ஸ்ட்ராபெரி டப்பாவில் போட்டு கொடுக்குறீங்க. இது என்ன ஸ்ட்ராபெரி மட்டும் நிறையா இருக்குது அப்படின்னு, அது குக்கிக்கு அப்படின்னு, அதானே எல்லாம் குக்கியவே தாங்குங்க அப்படின்னு நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சிரிச்சுட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு, டே குக்கி நீ எந்திரிக்கவே இல்லைடா அப்படி சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். ஆனால் எந்திரிச்சா விட மாட்டானே அப்படின்னு, ஆமாம் அதுவும் என்னமோ நியாயம்தான் அப்படி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்களாம் கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கு எல்லாத்துக்கும் பாயெல்லாம் காட்டி அனுப்பி வச்சுனா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கார் வர சொல்லியிருப்பீங்க, வாடகைக்கு ஒரு 2-3 கார் வாங்க வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி எல்லோரும் இங்கேருந்து கார்லேயே ஏற்றி விட்டீங்க. டேரெக்டாக போய் ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி அவங்க அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி அங்கே ஏர்போர்ட் போய் அப்படியே போகிற மாதிரி பிளானு. அதனால சரின்னு சொல்லிட்டு டேரெக்டாக எல்லாத்தையும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டாச்சு. எல்லாத்துக்கும் பாயெல்லாம் கட்டிட்டு உள்ளே வந்தோடனே ஜங்குக்கு வந்துட்டு ஆண்டி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு, என்னப்பா சொல்லுப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா ஜங்குக்கு பார்த்துட்டு, ஜங்குக்குலாம் வந்துட்டு ஒன்று பேசலாமா அப்படின்னு, ஆண்டி பேசலாம், என்ன பேசலாமான்னு கேட்குறீங்க, பேசுடான்னு சொல்லுங்க அப்படின்னு, இல்லைப்பா வந்துட்டு பேசணும், நீ நைட்டு வேணால் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வேணால் இங்கே கொல்லைக்கு வரியா அப்படின்னு, கொல்லைக்கா சரி ஆண்டி வரேன் அப்படின்னு, சரிப்பா ஒரு 10 மணி போல் வந்துடுறியா அப்படின்னு, சரி ஆண்டி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட பார்த்துட்டு, என்னப்பா எதாவது கேட்க வேண்டாம் அப்படின்னு, இல்லை இந்த இதை மட்டும் கொஞ்சம் மில்க் ஷேக் போட்டு கொடுங்க நான் குக்கி எழுப்பி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு, சரிப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு 4-5 ஸ்ட்ராபெரிஸ்லாம் போட்டு நல்லா செம்மையாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு மில்க் ஷேக் செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்களும் வந்துட்டு அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஜங்குக்கு பாட்டுக்கு வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டேன். உங்கள் அம்மாட்ட போயிட்டு, இப்போ எதுக்கு ஜங்குக்கு கொல்லைக்கு வர சொன்னால் என்ன பேச போகிற அப்படின்னு, இப்போ உனக்கு என்ன அப்படின்னு, சொல்லுமா அப்படின்னு, பெரியவங்க பேசுகிறத திருப்பி கேட்கக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு, ஜங்கு ஒன்றும் பெரியவங்களாம் இல்லை அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. சரி ஏன் முறைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. அப்படி என்ன அம்மா பேச போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தோணல. நீங்கள் சரி ஏதோ பேசும் போல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் ரூமில் உட்காந்துக்கிட்டீங்க. ஜங்குக்கு வந்துட்டு குக்கி அப்படி சொல்லி எழுப்புறான். குக்கி எந்திரிக்கவே இல்லை. குக்கி செல்லம் எந்திரிங்க அப்படின்னு, அப்பா இன்னும் கொஞ்சம் நேரம்ப்பா அப்படி சொல்லிட்டு குக்கி திரும்புகிறான். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சுடா, இப்படியே தூங்கிட்டே இருந்தேன்னா நைட்டு தூக்குறாது சாமி, எந்திரி சாமி தவங்கோல என் பட்டில் என் குட்டியில் அப்படி சொல்லி ஜங்குக்கு எழுப்புறேன். குக்கி கஷ்டப்பட்டு கண்ணு தந்துட்டு, அப்போ ஏன்பா எழுப்புறேன் எனக்கு தூக்கமாக வருதுப்பா அப்படி சொல்லிட்டு சாயிறான். ஜங்குக்கு அவனை தூக்கி அப்படியே செஸ்ட்டில் சாய்ச்ச மாதிரி வச்சு 2 தட்டு கொடுக்குறான். அப்படியே தூங்குற மாதிரி சாஞ்சிருக்கான். ஜங்குக்கு வந்துட்டு அந்த பால் டப்பில் வந்து ஊற்றி தான் கொண்டே வந்திருப்பான். அப்படியே தூக்கி வாயில் வச்சுட்டா. ஜங்குக்கு பொறுமையாக வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவன் பொறுமையாக குடிக்க ஆரம்பிச்சிட்டு ஜங்குக்கு வச்சுட்டு மில்க் ஷேக் வாட்டு அப்படி கேட்குறான். ஆமாம் மில்க் ஷேக் தான், அப்படி தூங்கிட்டே குடி அப்படின்னு அவன் டக்குன்னு கண்ணை திறந்துட்டு, மில்க் ஷேக் முடிச்சுட்டு தான் குடிக்கணும் அப்படிங்கிறான். அப்படியா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு அவனை தூக்கி உட்கார வைக்கிறான். அவன் மில்க் ஷேக் குடிச்சிட்டேன்னு, அப்பா அங்கே கொட்டு பாப்பா அப்படி சொல்லிட்டு அந்த ஜன்னலை கையை காட்டுறான். ஜன்னலில் என்னடா இருக்குது அப்படின்னு, அப்போ அங்கே வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிக்க, அங்கே கொட்டு பாப்பா அப்படின்னாலே சரி சொல்லிட்டு ஜங்குக்கு அவனை தூக்கிட்டு போய் அப்படியே கையில் வச்சுக்கிட்டே அந்த மில்க் ஷேக் அந்த பால் டப்பியில் வச்சு ஊட்டிகிட்டு இருக்கான். அப்போ ஏன் டம்ளரில் கொண்டு வரல, ஏன் பால் டப்பியில் போட்டு கொண்டு வந்த அப்படின்னு, நீ தூங்கிட்டு இருந்தேன் அதான் அப்படியே வாயில் வச்சுடலாம் பார்த்தா முழிச்சிட்டேன் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு அவனும் மில்க் ஷேக் குடிச்சிட்டு ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே பாரு, அப்போது எவ்வளோ பெரிய மலை, அப்போது அந்த மலையில் என்ன இருக்குது அப்படின்னு, மலையில் என்ன இருக்குது, மரம் இருக்குது, கல் இருக்கும், அப்புறம் செடி இருக்கும் அப்படின்னு, அனிமல்ஸ் அப்படின்னா அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு, அங்கே அனிமல்ஸ்லாம் இருக்குமா அப்படி, நிறைய அனிமல்ஸ் இருக்குமே அப்படின்னு, அப்போ இல்லை இங்கே வந்துடாதா அப்படின்னு, இங்கே வராது அப்படின்னு, ஏன் அவங்களுக்குலாம் அதான் வீடா அப்படின்னு, ஆமாம் நமக்கு எப்படி ஒரு வீடு இருக்கா அப்படின்னு, ஆமாம் நமக்கு இருக்குது அந்த மாதிரி தான் அதுக்கும் இருக்கும், அதாவது வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு, ஓ அப்போ அது வீட்டை விட்டு வெளியே வராடா அப்படின்னு, வருமே அப்படின்னு, ஓ நம்மள மாதிரி அது வந்து வேலையில் செய்யுமோ அப்படின்னு ஜங்குக்கு சிரிச்சுட்டு, அனிமல்ஸுக்கு வேலையெல்லாம் கிடையாது அப்படின்னு, அப்புறம் புவாக்கு இன்னும் பண்ணும் அப்படின்னு, காட்டில் விளையும்ல பழம் அது சாப்பிடும், அப்புறம் அனிமல்ஸை வேட்டையாடி சாப்பிடும் அப்படின்னாங்க. வேட்டையாடி சாப்பிட்டுமா அப்படின்னு, சாப்பிட்ரு அப்படின்னு, ஆமாம் அவ்வளோ அப்படிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு, நீ கூட தான் ஆடு மாடு சாப்பிட்ற அப்படின்னு, அது மாடு இல்லை அது கோழி அப்படின்னா, ஆமாம் அது கோழி அப்படி சொல்லிட்டு ஜங்கு திரும்பி இமிட்டேட் பண்ணுறான். அப்பா வம்பில் அந்த ஆடு சொல்லிட்டு க்யூட்டாக விளாண்டுட்டு இருக்கான். நீங்கள் ஜங்குக்கு அப்படின்னு ஜங்கு உங்களை பார்த்துட்டு என்னாச்சும் வேணும் அப்படின்னு, ஒன்றும் இல்லை சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சா தான் சரி தம்பியை கூப்பிடலான்னு வந்தேன் அப்படின்னு, இப்போ தான் மில்க் ஷேக் குடித்தேன் எனக்கு தெரிஞ்சு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு, நீங்கள் சாப்பிட்ற டைமில் மில்க் ஷேக் கொடுத்தீங்க அப்படின்னு, எந்திரிச்சோடனே சாப்பிட மாட்டாங்க சரி பசிக்குமேன்னு சொல்லி மில்க் ஷேக் கொடுத்தான் தான் அப்படின்னு, ஆனாலும் சின்ன பையனுக்கு நைட்டு சாப்பாடு தானே படுக்க வைக்கணும் அப்படின்னு, அதெல்லாம் ஊட்டிக்கலாங்க அப்படி சொல்லிட்டு ஜங்கு கொண்டு குக்கியை தூக்கிட்டு வரான். நீங்கள் என்ன குக்கி என்கிட்ட வேணா அப்படின்னே என்ன கொஞ்ச நேரம் அப்பாட்டு பேசுகிறேனே அப்படி சொல்கிறான்.
அப்போ என்கிட்ட வரமாட்டியா அப்படின்னு. இல்லை வருவேன் அப்படி சொல்லிட்டு அவன் டக்குன்னு உங்கள்கிட்ட வேண்டாம் ஜங்குக்கு சிரிச்சுட்டு நீங்களே வச்சுருங்க அப்படி சொல்லிட்டு அவன் கீழே இறங்கி போயிட்டான். உங்கள் அம்மா வந்து சாப்பாடுலாம் பரிமாட்டு ஒயின் வா வந்து சாப்பிட்டு நீங்களும் சாப்பிட உட்காந்துட்டீங்க. உங்கள் அம்மா ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்காங்க, நீங்களும் நோட் பண்ணுறீங்க. பட் ஜங்குக்கு பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு அவன் பாட்டு குனிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். பட் ஜங்குக்கு என்ன அப்படிங்கிற ரீசன்லாம் தெரில. ஜங்குக்கு அவன் பாட்டு நினச்சிட்டு இருக்கான். இப்போ தான் குக்கிக்கு ஞாபகம் வரும், அங்கிள்லாம் ஒருத்தரையும் காணோன்னு. அப்பா அப்பா அப்படின்னு. என்ன குக்கி அப்படின்னு. எங்கள் அங்கிள் யாரையும் காணோம், எங்கப்பா அப்படி சொல்லி கேட்குறான். அங்கிளா? குக்கி அவங்களாம் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு. வெளியே எங்கே? வீட்டுக்கு அப்படின்னு. ஆறு வீட்டுக்கு? நம்ம வீட்டில் தானேக்கோம். ஆறு வீட்டுக்கு அப்படின்னு. அவங்க வீட்டுக்கு அப்படின்னு. அவங்க வீட்டுக்கா? ஆனால் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. மினி எங்கே? மினி எங்கப்பா அப்படி சொல்லி கேட்குறான். ஜங்குக்கு வந்துட்டு குக்கி வந்துட்டு ஒயங்க எல்லாரும் வாங்கிட்டு மினி அவங்க ஜிமின் மாமா கூட வீட்டுக்கு போயிட்டாங்களோன்னு. அப்போ வரமாட்டாங்களா அப்படின்னு. நம்ம போயிடுவோம் அப்படின்னு. நம்மளா? நம்ம போகிறோமா அப்படின்னு. இன்னும் 1.5 மாதத்தில் நம்ம போயிடுவோம் அப்படின்னு. ஓஹோ 1 மாதம்னா எவ்வளோ நாள் அப்படின்னு. ஜங்குக்கு வந்து இவ்வளோ அப்படி சொல்லிட்டா என் கையை ஃபஸ்ட்டு 10 வரல மடிக்கிட்டு திருப்பி 10 வரல மடிக்கிட்டு திருப்பியும் 10 வரல மடிக்கிட்டு இருக்கோம். அப்பா இன்னும் நீ சும்மா மடிக்க காட்டு. அப்போ நிறைய நாள் இருக்கும் அப்படின்னு. இல்லை கொஞ்சம் நாள் தான் இருக்கு அப்படின்னு. ஓ அதனால் மிஸ் மினி அப்படி சொல்கிறான். அப்போ மற்ற யாரையும் மிஸ் பண்ணல அப்படின்னு. எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஜாலியாக இருந்தேன் தெரியுமா அப்படின்னு. ஒன்று நீங்கள் பார்த்துட்டு அப்போ என் கூட ஜாலியாக அப்படின்னு இருந்தேன். அதனால எங்கள் மாமாலாம் ஜாலி மாமா தெரியுமா அப்படி சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சிரிக்கிறான். எல்லாமே அழகாக சிரிக்கிறான். அவன் ஃபேஸை பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக்கு சரி நான் சாப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவனே எந்திரிச்சிட்டான். அதுக்கப்புறம் உங்கள் அம்மா ஜங்குக்கு பார்த்துட்டு மறந்துடாதப்பா அப்படி சொல்லி லைட்டாக வந்து அந்த வாய் அசைவில் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு சரி என்கிட்ட அதெல்லாம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குக்கி தூக்கிட்டு போய் ரூமில் படுக்க வைக்கிறான். குக்கி தூங்கவே மாட்டேங்கிறான். அவன் அப்போ தான் தூங்கி முடிச்சிருப்பான். அப்போ தூங்கலப்பா சொல்லிகிட்டே இருக்கான். ஜங்கு தூங்கலாம் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு கிச்சிலாம் காட்டிகிட்டு இருக்கான். அவனே தூங்கல நீ சொல்லிட்டு ஜங்குக்கு படுக்க வச்சு ஜங்கு கிச்சு காட்டிகிட்டு இருக்கான். டைம் பார்க்குறான், மணி 9:30 ஆயிடுச்சு. நல்லா சிரிச்சுட்டு பயங்கர ஆக்டிவாக இருக்கான். ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஆட போடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஜங்கு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்கு குக்கியை தூக்கிட்டே வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா நீங்கள் உட்காந்து டிவி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு உங்களை பார்க்குறான். குக்கி உங்களை பார்த்து ஏன் என்னை அப்படி சொல்லி கூப்பிட்றான். நீங்கள் குக்கியை பார்த்துட்டு தூங்கலையா நீ இப்படி தூக்கம் வரணும் ஏன் அப்படி சொல்கிறேன். நீங்கள் வா வந்து டிவி பாரு அப்படின்னு. ஜங்குக்கு வந்துட்டு குக்கியை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறான். நீங்கள் குக்கியை வாங்கிக்கிட்டீங்க. 2 பேரும் சின்ன தான் பார்க்குறீங்க. நீங்கள் வந்துட்டு அந்த சின்ன பிள்ளை கேரக்டர் தான்ப்பா, அந்த பெரிய பொண்ணு கேரக்டர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதா. நீங்கள் வந்து பயங்கரமாக டிவி பார்த்துட்ருக்கீங்க. கூட சேர்ந்து குக்கி அப்படி பார்க்குறோம். குக்கி வந்து சின்சான் அப்படி சொல்கிறா. நீங்களும் ஆமாம் சின்சான் அப்படி சொல்லிட்டு நீங்களும் கத்திகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு அட இவன் குழந்தையா இவ குழந்தையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜங்கு சரி என்னவோ பண்ணிட்டு போகிறா, கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டா சரி அப்படி சொல்லிட்டு மணி பார்க்குறான். மணி 9:50க்கு மேலே ஆயிடுச்சு. சரி ஆண்டி வந்துடுவாங்கல்ல அப்படி சொல்லிட்டு அவன் வெளியே போகிறான். பார்த்தா ஆல்ரெடி உங்கள் அம்மா அங்கே தான் அந்த கிணத்து கட்டைன்னு சொல்லுவாங்களா அங்கே உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன கிணத்து கட்டையில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு ஆண்டி என்ன இங்கேயே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. இல்லைப்பா உனக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. அடுத்து கொஞ்சம் முன்னாடி வர சொல்லியிருக்காங்களே எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை குக்கியை தூங்க வைப்பான்னு பார்த்தேன் அப்படின்னு. அவன் தூங்கலை வயன் தான் பார்த்துக்கிறா அப்படின்னு. சரிப்பா அவள் பார்த்துப்பான் அப்படி சொல்லிட்டு வந்து உட்காரு அப்படின்னு. அவனை இருந்த கட்டையில் உட்காடுறான். என்ன ஆண்டி ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, அதான் சரி நானும் வந்து என்னாச்சு அப்படின்னு. உன்ட்ட நீ கேட்கணும்ப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து தலையை சொல்லிடுறாங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு கேளுங்க அதுக்கே என் தலையெல்லாம் சொல்லிடுவீங்க, நான் அப்படியே டேரெக்டாகவே என்கிட்ட கேட்கலாமே அப்படின்னு. இல்லைப்பா ஃபோன் எடு அப்படின்னா ஜங்குக்கு எடுக்கலாம். அந்த வால்பேப்பர் வையேன் அப்படின்னு ஜங்குக்கு வச்சு காட்டுறான். ஜங்குக்கு அப்படி அது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கே மண்டே சொல்லிடுறான். யாருப்பா இது அப்படின்னு. குக்கியோட அம்மா அப்படின்னு. உங்கள் அம்மா டக்குன்னு அந்த கட்டையிலேருந்து இறங்கிட்டு குக்கியோட அம்மாவா அப்படின்னு. ஆமாம் ஆண்டி அப்படின்னு. பேர் என்ன அப்படின்னு. பேர் ரியா அப்படின்னு. ரியாவா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. நீ ரியா ஃபேமிலியை பார்த்துருக்கேன் அப்படின்னு. இல்லை ஆண்டி, அவள் காலேஜ் படிக்க வந்தப்போ நாங்கள் காலேஜில் லவ் பண்ணோம். அப்புறம் அவள் வீட்டில் அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லிட்டான். நான் பேச வர்றதுன்னு சொன்னதுக்கு ஒத்துக்கலை. அதனால் நாங்கள் அப்படியே அங்கேயே இருந்தோம், கல்யாணம் பண்ணோம், அவ்வளோதான் அப்படின்னு. அவள் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு. அவன் அம்மா சாமிக்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ ரியா இறந்துட்டாளா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. எப்படி பாடுறோனே குக்கி பிறந்தப்ப பர்த்தில் இறந்துட்டாங்க அப்படின்னு. ஓ உங்களுக்கு ரியாவை தெரியுமா அப்படின்னு. ஆனால் ஆண்டி ரியாவும் ஒயினும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்களா அப்படின்னு. உனக்கு என்ன தோணுது ரியாவும் ஒயினும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல அப்படின்னு. எனக்கு என்ன தோணுது என் ஒய்ஃப் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு. ரியா அவள் ஃபேமிலி பற்றி ஒன்றும் சொன்னதில்லை அப்படின்னு. சொல்லியிருக்கா ட்வின்ஸுன்னு சொல்லியிருக்கா, மற்றபடி வேறு எதுவும் சொன்னதில்லை. ஆமாப்பா விவசாயம் பண்ணுறாங்கன்னு சொன்னான், பட் ஊர் அந்த மாதிரிலாம் சொன்னதில்லை. ஒயன்
ரியாவோட ட்வின்ஸா? நீங்கள் ரியாவோட அம்மாவா? அப்படின்னோடனே ஆமாம்ப்பா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு யாருக்குமே என்னை பற்றி தெரியாதா? அப்படின்னோடனே இல்லை உன் ஃபோட்டோவும் நாங்கள் பார்த்ததில்ல. எனக்கு ஒன்றும் புரியல அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வேணுமா தலையிலேயே கையை வச்சுட்டாங்க. ஜங்குக்கு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு புரியாமல் இருக்கு என்ன இருக்கு ஆண்டி அப்படின்னே உங்கள் அம்மா அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. நீங்கள் எங்கள் லவ்க்கு அக்செப்டே பண்ணல அப்படின்னே. எப்பா காலேஜுக்கு படிக்க அனுப்புகிற பிள்ளை திடீர்னு வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னால் எந்த பேரண்ட்ஸ் தான் ஒத்துப்பாங்க அப்படின்னே. நானும் அதான் ஒத்துக்கல. ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் என்ன நான் அவன் கூடயே இருக்க போகிறேன்னா அதுக்கப்புறம் அவள் கான்டாக்ட் எங்களால் பண்ண முடியல அப்படின்னு. நீங்கள் எதுவுமே சொல்லலையா அப்படின்னு. இல்லைப்பா நாங்கள் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொன்னோம். ஆனால் அவள் உன் கூடயே வந்துட்டான்னு எங்களுக்கு சொன்னால் கூட எங்களால் நம்ப முடியலப்பா. நாங்கள் வருவான்னு இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. வரவே மாட்டாள் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து அப்படியே பார்க்குறாங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு இப்படி சொல்லிட்டு சின்னதாக தலையை மட்டும் ஆட்டுறான். அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரியா இறந்துட்டா அப்படிங்கிறத உங்களால் இப்போ அக்செப்டே பண்ணிக்க முடியல. அதாவது இவ்வளோ நேரம் சொன்னதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒயன் வந்து ட்வின்ஸ் ஓகேவா? ரியாவோட குழந்தை தான் குக்கி, அதாவது ஒயனோட அக்கா குழந்தை தான் குக்கி ஓகேவா? ஒயனுக்கு மாமா தான் ஜங்குக். இதுதான் இந்த ஸ்டோரி ஓகேவா? இப்போ வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்படியே உங்கள் அம்மா ஷாக்கில் ஒன்றுமே சொல்லலை. அவங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அப்படியே அவங்க கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ டியோஸ் ஊற்றுது. அவங்க அப்படியே அந்த கண்ணை தொடச்சிட்டு குக்கியை பார்க்குறாங்க. கரெக்டாக குக்கியை நீங்களும் ஒன்றா உட்காந்து விளையாடிட்டுருக்கேன். உங்கள் அம்மா வேகமாக வந்துட்டு குக்கியை தூக்குறாங்க. நீங்கள் அம்மா எதுக்கு அப்படி சொல்லும்போது உங்கள் அம்மா வந்துட்டு குக்கி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு நிற்கிறான். குக்கி உங்களை பார்த்துட்டுன்னு இப்போ எதுக்கு பாட்டி எனக்கு இவ்வளோ கிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்குறான். பாட்டி அப்படி தாண்டா நீ என்னை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுகுறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஆண்டி அழாதீங்க அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா சின்னம்மா அப்படின்னே உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ரியா அம்மா ரியாவுக்கு என்னம்மா அம்மா ரியா பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேகமாக உங்கள் அம்மா கிட்ட வரீங்க. உங்களை பார்த்து அழுதுகிட்டே ரியா செத்துட்டாளா ஆண்டி அப்படின்னோடனே என்னம்மா சொல்கிற அப்படிங்கும்போது உங்கள் அப்பா கரெக்டாக உள்ள வந்துட்டாரு. என் பொண்ணுக்கு என்னாச்சு ரியாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக வராரு. எங்கே ரியா செத்துட்டாளாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அம்மா அப்படி அழுகுறாங்க. என்ன சொல்கிறீங்க பைத்தியமாடி நீ பைத்தியக்காரி இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு வந்து என் பிள்ளை செத்துட்டாங்க என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இவன் ரியாவோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அவ்வளோ அழுறாங்க. கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. சேம் டைம் உங்கள் அப்பாவும் பயங்கரமாக அழுறாரு. உங்களுக்கு அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு அங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கான். பயங்கர எமோஷ்னல் ஆகிட்டாங்க ஃபேமிலி. ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு ரியா இருந்தது தெரியும், இவங்களாம் வரலன்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். பட் அவனும் சொல்லலை, யாருமே சொல்லி இவங்களுக்கு தெரியலங்கிற விஷயமே ஜங்குக்கு இப்போ தான் தெரியுது. ஜங்குக்கு அப்படியே ஷாக்கில் பார்த்துட்ருக்கான் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கியை தூக்கி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஒன்று என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். எப்படி பாரியா இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ என் பொண்ணுக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அழுகிறாங்க. ஜங்குக்கு ஒரு வழியாக எல்லாத்தையும் சமாதானம் பண்ணி உட்கார வச்சுட்டு குக்கி அவங்கக்கிட்ட தான் கொடுத்துருக்கான். குக்கி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். குக்கி நான் உனக்கு சித்திடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. குக்கி உங்களை பார்த்துட்டு நீ ஒயன் நீ என்ன லூச்சு மாதிரி சொல்கிற, நீ சித்தி இல்லை ஒயன் சித்தி, அப்பா நமக்கு சித்தி இருக்காங்களாப்பா அப்படின்னே ஜங்குக்கு உடனே ஆமாம் அவங்க சித்தி அப்படின்னே அப்படியா அப்படி கேட்கும் ஆமாம் அப்படி சொல்லி ஓ சித்தியா நீ சரி என் சித்தி அப்படி சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு வேகமாக அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்போ நீங்கள் அப்படின்னானே பாட்டிடா உனக்கு பாட்டி அப்படிங்கும்போது ஓ பாட்டியா ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்லி கேட்குறான். நீங்கள் தாத்தா அப்படி சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சொல்கிறான். ஆமாம் தாத்தா தான் தாத்தா தான் அப்படின்னோடனே ஓ தாத்தாவா அப்படி சொல்லிட்டு என் ஜங்குக்கு பார்த்துட்டு அப்போ இவங்க நம்ம ஃபேமிலியா அப்படி சொல்லி கேட்குறான். ஜங்குக்கு ஒன்று நம்ம ஃபேமிலி தான் அம்மா ஃபேமிலி அப்படின்னு. அம்மா ரியா அப்படி சொல்லிட்டு அவன் கேட்குறான். ரியாவோட அம்மா அப்பா ரியாவோட தங்கச்சி அப்படி சொல்லும்போது ஓ ரியாவுக்கு ஃபேமிலி இருந்துக்கா அப்படி சொல்லி கேட்குறான். ஜங்குக்கு ஒன்று அப்படின்னானே அப்பா அண்ணா ஒயன் பார்க்க ரியா மாதிரியே இருக்கால, ரியா வந்துட்டு அம்மாவோட சிஸ்டரா அப்படி சொல்லி கேட்கும்போது அப்படிங்கும்போது அப்போ உனக்கு உங்கள் அம்மா தெரியுமா, ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன். அப்புறம் எங்கள் அம்மா பார்க்காம எப்படி ஒயன் அம்மா பார்த்துக்க, நான் ஃபர்ஸ்ட்டே உன்னை பார்த்தப்போ சொன்னேன் தெரியுமா அப்பாட்ட ஒயன் பார்க்க அம்மா மாதிரி இருக்கான்னு. அப்போ தான் சொன்னார் ஆஹா ஒயன் தான் அப்படி சொல்லி கொடுத்தேன். நான் அதான் ஒன்று ஒயன் கூப்பிட்றேன். எனக்கு அதனால தான் உன்னை ரொம்ப பிடிச்சிக்க தெரியுமா, நீ பார்க்க எங்கள் அம்மா மாதிரியே இருக்கா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து போய் ஒயனை ஹக் பண்ணுறான். ஜங்குக்கு பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். ஜங்குக்கிட்ட ஆல்ரெடி குக்கி இதை சொல்லியிருப்பான். ஜங்குக்கு தான் அவங்க வந்துட்டு ஒயன் தான் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால அவன் ஒயன் சொல்லிப்பான் தவிர மற்ற யாருமே சொல்லிக்க மாட்டான். அவன் அதனால வந்துட்டு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பான். அவனுக்கு அப்படியே அவங்க அம்மாவை பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகிருக்கும்.
அப்புறம் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். பையனோட அம்மா அப்பா வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் குக்கி என் கூட தூங்க வச்சுக்கிறோம்ப்பா அப்படி சொன்னோடனே சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டான். ஜங்குக்கு வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். அவங்க வந்து குக்கி தூக்கிட்டு போயிட்டாங்க. குக்கி கொஞ்சிட்டே இருக்காங்க. குக்கி பேஸ்ஃபுல்லாக அவ்வளோ கேஸ் லிட்லி கொடுத்துட்டே இருக்காங்க. லிட்லி ஜங்குக்குனால இதை எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. இவங்க இவ்வளோ கேரிங்காக இருந்துட்டு ஏன் வேணான்னு சொன்னாங்க அப்படிங்கிறது ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக்கு அதை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்குக் நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசலாமாட்டேன்னு பேசு அப்படி சொல்கிறான். நீங்களே எங்கள் அக்காவை எப்படி லவ் பண்ணீங்க? எனக்கு தெரியாது. அக்கா சொன்னா ஒரு பையனை லவ் பண்ணுற ரொம்ப நல்ல பையனை. நீங்களும் அக்காவை எப்படி லவ் பண்ணீங்க? அக்கா எப்படி டெத் ஆனாங்கன்னு மட்டும் சொல்கிறீங்களா அப்படின்னு ஜங்குக் சரி வா அப்படி சொல்லிட்டு ஜங்குக் வந்துட்டு உங்களை உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் 2 பேர் ஃபோனில் தான் பேசினோம். நான் சீனியர் உங்கள் அக்கா ஜூனியர் அப்படிங்கும்போது அப்படியே அந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு ஆர்வமாக பார்த்துட்டீங்க. அந்த மெசேஜ் தான் ஃபர்ஸ்ட் கான்டாக்டே. மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு வேமா ரியா வந்துட்டு பிளாக் பண்ணிட்டு ஐயோ இவங்க என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க, லவ் பண்ணுறாங்களா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரியாவுக்கு. ஸோ இந்த ஸ்டோரி இதோட இந்த எபிசோட் முடியுது. ஐ மீன் ரியலி சாரிப்பா, இதுலேருந்து அப்படியே என் வாய்ஸ் ஃபுல்லாக டம்மாக இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு வெளியே வாக்கிங் போயிட்டுருக்காங்க. நான் வந்து ரூமுக்குள்ள அவங்களுக்கு தெரியாமல் திருப்பி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு கேட்டுமோங்கிற பைக்லேயே என் வாய்ஸ் தானமெண்டா ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஐயோ வளரலாம் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஐம் ரியலி சாரி. நான் நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போடுறேன். அதான் ஃபைனல் பார்ட். அதை கொஞ்சம் லென்த்தாகவும் போட்டுறேன். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு ஃபைனல் பார்ட் போட்டு ட்ரை பண்ணுறேன். பாய், லவ் யூ. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.